ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டிஃபன் இட்லி தாங்க. முதல் டிஃபனே இட்லி தான். அதுக்கு சட்னி, சாம்பார், குருமா, இட்லி தூள் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிக்குங்க. அதே இட்லி மீந்து போச்சு அப்படின்னாக்கா அதில் நிறைய டிஷ்ஷஸ், நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் பண்ணலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம பாரம்பரியமான இட்லி உப்புமாவை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. அந்த மாதிரி மீந்து போச்சுன்னா அந்த இட்லியை சுமார் ஒரு 5 to 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னாக்கா அதை நொறுக்கும் போது நல்லா பூ மாதிரி நொறுங்கும். கையால் நொறுக்கிறத விட நீங்கள் மிக்சியில் ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி போட்டு அதை சும்மா பல்ஸ் மோடில் நீங்கள் அடிச்சிங்கனாக்கா இன்னும் உங்களுக்கு மெத்துன்னு வரும். கையால் நம்ம நொறுக்கணும் அப்படின்னாக்கா சும்மா ஒரு 2-3 பீஸ் ஒன்று ஒன்று விட்டு கட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அடித்து பாருங்கள், உங்களுக்கு பூ மாதிரி வருங்க. ஆனால் மிக்சி ஜாரை ஓட விடக்கூடாது, பல்ஸ் மோடில் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணோம்னாக்கா சூப்பராக இருக்குங்க. இது தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்லணும்னு தோணுச்சுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த மாதிரி செய்கிற இட்லியில் இப்போ நான் உப்புமா பண்ணியிருக்கேன். ஈவினிங் டிஃபன் ரெடி ஆகிடுச்சிங்க. எங்கள் குழந்தை ரெடியாக இருக்காங்க. தேங்க்யூ.